இரண்டாவது நாள் ஐபிஎல் ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுடைய நேரம் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி விவரம் என்ன? தேவபிரியன், ஐபிஎல் மெகா ஏலத்தின் முதல் நாளில் இந்திய வீரர்கள், பேட்ஸ்மேன்கள், கேப்டன்கள் அதிக தொகைக்கு ஏலம் போய் சாதனை படைத்திருந்தது போலவே இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் இரண்டாவது நாளில் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்த புவனேஸ்வர் குமார் 10.75 கோடி ரூபாய்க்கு பெங்களூரு அணிக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். அதே போல முகேஷ் குமார் டெல்லி அணிக்காக 8 கோடி ரூபாய்க்கு ஆர்டிஎம் கார்டு மூலமாக தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். இவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலம் எடுக்க முயற்சித்தது. கிட்டத்தட்ட 6.25 கோடி ரூபாய் வரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலம் கேட்டது. ஆனால் 8 கோடி ரூபாய்க்கு டெல்லி அணியே அவரை ஆர்டிஎம் கார்டு மூலமாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடிய தீபக் சகர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சென்றிருக்கிறார். 9.25 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். இவரையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்க வைக்க கடுமையாக போராடியது. கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் வரை ஏலம் கேட்டிருந்தது. ஆனால் 9.25 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை ஏலத்தில் எடுத்துவிட்டது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய கைவசம் 13.2 கோடி ரூபாய் மட்டுமே மீதம் இருக்கக்கூடியதன் காரணமாக அவர்களால் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்க முடியவில்லை. அதே போல ஆகாஷ் தீப் டெஸ்ட் போட்டியில் விளையாடி வரும் ஆகாஷ் தீப் தற்பொழுது 8 கோடி ரூபாய்க்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியால் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல ஆப்கானிஸ்தான் அணியைச் சேர்ந்த 20 வயது ஆன இளம் வீரர் அலாக் 4.8 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் அணியால் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இரண்டாவது நாளில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் அதிக தொகைக்கு ஏலம் கேட்கப்பட்டு வருகிறார்கள். சென்னை அணியில் விளையாடிய மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான தேஷ்பாண்டே 6.5 கோடி ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டு மொத்தத்தில் இரண்டாவது நாளில் 10 கோடிக்கு மேல் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஏலம் கேட்கப்பட்டு வருகிறார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி.